அதாவது ஐநா சபை எப்படியோ அதே மாதிரி இந்த G20ன்றது ஐநா சபையோட ஒரு பகுதின்னு எடுத்துக்கலாம். ஐநா சபையில பண்ணலாமே அப்படின்னா ஐநா சபை அந்த அளவுக்கு வெளிப்படைய தன்மையோ இல்ல ஐநா சபை ஒரு வெற்றி பெற்ற ஒரு நிறுவனமாகவோ ஒரு ஆர்கனைசேஷனவோ இல்ல. அவர் வந்து சவுத் ஆப்பிரிக்காவுடைய அதிபர் ராம்போசா அவருடைய அழைப்பின் பேரில் அவர் போனாரு. அவர் வந்து அவருக்கு வழங்கப்பட்ட வரவேற்பெல்லாம் நம்ம ரொம்ப சிறப்பான வரவேற்பா இருக்கு. அதே மாதிரி அந்த மக்கள் நம்புறாங்க. ஸ்ரீலங்கா கிட்ட கூட கடன் கேட்கிற நாடுதான் பாகிஸ்தான். பாகிஸ்தான் வந்து இட்ஸ் a country where it has no friends in the surrounding. ராஜ்நாத் சிங் அவர்கள் பேசும்போது சொன்னாரு, சிந்து மக்கள் இந்தியாவோட இணைய விரும்பினாங்க. கரெக்ட். அங்க ஒரு சின்ன தப்பு நடந்தது. அந்த தப்புனால வந்த வெனதான் பாகிஸ்தான் is a puppet and then they will do what their masters say. ஒரு ப்ரொடெஸ்ட் நடக்கணும்னா அதுக்கு பணம் வேணும். அந்த பணம் இல்லாம பங்களாதேஷ்ல எதுவுமே நகர முடியும். அந்த பணம் எங்க இருந்து வந்ததுன்றது தெரியாம நீங்க வந்து you cannot send your prime minister out. நம்ம ஊரை தஞ்சை புகழ்ந்த வந்தவங்க திருப்பி அனுப்பணும்னா டிவிஷன் எல்லாம் ஆரம்பிக்கணும். அதனால இதெல்லாம் சரிப்பட்டு வராது. திருப்பி எல்லாம் அனுப்ப மாட்டாங்க. ஸ்ரீலங்கா நீட்ஸ் இந்தியா ஹெல்ப், பர்டிகுலர்லி தமிழ் பீப்புள். வணக்கம் சிவா 1440 நேயர்களே. இன்று நம்முடன் ஜியோ பொலிட்டிக்கல் விஷயங்களை பேச திரு கணேஷ்குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ 2 நாள் முன்னாடி G20 மாநாடு சவுத் ஆப்பிரிக்கால நடந்தது. அங்க நம்ம பிரதமர் மோடி அவர்கள் சென்று மிகவும் சிறப்பாக நமக்கு எல்லா விஷயங்கள்லாம் கிடைச்சது. இதுல இந்தியாவுக்கான ஸ்பெசிபிக் பாதிப்பு என்ன? இது இந்தியா வந்து என்னெல்லாம் இதுல இருந்து இந்த G20ல இருந்து இந்த தடவை கொண்டு வர போகுது? அதாவது ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த G20 உடைய அடுத்த லீடர் வந்து பிரசன்ட் இல்ல. இது வரைக்கும் வந்து G20 உடைய ஒரு பார்வைன்னு ஒண்ணு வைப்போம்னா குரூப் ஆஃப் 20 கண்ட்ரீஸ், அதாவது 20 நாடுகளுடைய கூட்டமைப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுல இந்தியாவோட தலைமை 2023ஆம் ஆண்டு நாம வந்து தலைவரா இருந்தோம். இந்தோனேஷியா கிட்ட இருந்து நம்ம வந்து அந்த தலைமை பொறுப்பை நம்ம வாங்கினோம். அதுக்கப்புறம் நம்ம தலைமை பொறுப்பு வந்து இப்ப வந்து இவங்க கிட்ட சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட இருக்கு. இப்ப இந்த சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட இருந்து அடுத்து யாரு வந்து தலைமை ஏற்க போறாங்க? ரொட்டேஷனல் பாலிசில வந்து தலைமை வந்து வரும். சோ ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு வருஷம் தலைவரா இருப்பாங்க. அதற்கான கீ டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கான அதுக்கான ஒரு முன்னெடுப்பு அந்த தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய நாடு எடுக்கும். அதாவது ஐநா சபை எப்படியோ அதே மாதிரி இந்த G20ன்றது ஐநா சபையோட ஒரு பகுதின்னு எடுத்துக்கலாம். இந்த G20 அப்படிங்கறதோடைய பெரிய விஷயம் ஏன் அப்படின்னா, ஏன் வந்து G20 ரொம்ப முக்கியத்துவம் பெறுது அப்படின்னா, இது வந்து குளோபல் பாப்புலேஷனோடைய ஒரு பெரும்பங்கு இதுக்குள்ளே இருக்கு. ஒரு 70% பாப்புலேஷன் இந்த 20 நாடுகளுக்குள்ளேயே இருக்கு. இந்தியா, சைனா இருக்காங்க. மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் இந்த 2 பேர்கிட்டயே அடங்கிடும். அது தவிர இருக்கக்கூடிய மற்ற நாடுகள்லாம் சேர்க்கும் போது ஒரு 60% 70% உலகத்தோடைய ஜனத்தொகை கொண்ட ஒரு கூட்டமைப்பா இந்த G20 இருக்கிறதுனால இதோடைய வெற்றி அப்படிங்கிறது உலகத்தோடைய அடுத்த கட்ட நடவடிக்கை, நெக்ஸ்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனை இந்த G20 நிர்மாணம் பண்ணும் அப்படின்ற ஒரு முக்கியத்துவத்தை பெறுது. அதனால எல்லாரும் G20ன்றத பேசுறோம். ஐநா சபையில பண்ணலாமே அப்படின்னா ஐநா சபை அந்த அளவுக்கு வெளிப்படைய தன்மையோ இல்ல ஐநா சபை ஒரு வெற்றி பெற்ற ஒரு நிறுவனமாகவோ ஒரு ஆர்கனைசேஷனாவோ இல்ல அப்படின்றதுனால யுனைடெட் நேஷன்ஸ் ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பாக்குறோம் எல்லாமே. இப்ப கூட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லும் போது ஐநா பொது சபையிலையும் சரி ஐநா பாதுகாப்பு கவுன்சிலையும் மறுசீரமைப்பு பெறணும். 1945 எப்படி இருக்குதோ அதே மாதிரிதான் இப்பவும் இருக்குன்னா உலகம் நிறைய மாறுதல் உட்பட்டு விட்டது. அதனால மாற்றம் வேண்டும் அப்படின்றதுல அடுத்த கட்ட நடவடிக்கையை மாற்றம் வேணும் ஐநா சபையில. அது ஐநா சபை இல்லைன்னா என்ன பண்றது அப்படின்னா நேச்சுரலி மத்த கூட்டம் மல்டிலேட்டரல் வேர்ல்டு நோக்கி நகருது. G20 போது இதுல வளர்ந்த நாடுகள், வளரும் நாடுகள், எல்லா நாடுகளுடைய கூட்டமைப்பா இருக்கு அப்படின்றதுனால இதோடைய வெற்றி வந்து மற்ற எல்லாத்தையுமே தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கு. அந்த தலைமை பொறுப்பு இப்ப சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட இருக்கு. ஜோஹானஸ்பர்க்ல உச்சி மாநாடு இந்த வருஷம் முழுக்க நடந்துட்டு தான். இந்த கூட்டமைப்பு நிறைய கூட்டங்கள் நடந்திருக்கு. இந்த உச்ச மாநாடு அப்படின்னு சொல்லுவோம், அதாவது சம்மிட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சம்மிட்ல எல்லா நாட்டுடைய தலைவர்கள் பங்கேற்பார். ஐநா சபையில எப்படி வந்து உச்சி மாநாடு நடக்குதோ அதே மாதிரி இந்த மாநாடு நடக்குது G20. இதுல நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமர் கலந்து கொள்கிறார். ட்ரம்ப் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. புட்டின் அவர்களும் கலந்து கொள்ளவில்லை. ஜி ஜின்பிங், அதாவது பெரிய தலைமை அப்படின்னு பாத்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்களே சொல்றோம். இந்த கூட்டமைப்புல அவர் வந்து சவுத் ஆப்பிரிக்காவுடைய அதிபர் ராம்போசா அவருடைய அழைப்பின் பேர்ல அவர் போனாரு. அவர் வந்து அவருக்கு வழங்கப்பட்ட வரவேற்பெல்லாம் நம்ம ரொம்ப சிறப்பான வரவேற்பா இருக்கு. அதே மாதிரி அந்த மக்கள் நம்புறாங்க. இந்த G20 உடைய வெற்றி தான் அடுத்த கட்ட உலகத்தை நகர்த்தும். அதாவது உலகம் வந்து ஒரு துருவத்தை சார்ந்தே உலகம் இருக்கிறது.
அப்படின்றத எல்லா நாடுகளும், அதாவது வளர்ந்த நாடுகள், வளரும் நாடுகளும் பின்தங்கிய நாடுகளும் இப்போது பார்க்கின்றன. இந்த குளோபல் சவுத் அப்படின்னு சொல்லப்படுகின்ற பின்தங்கிய நாடுகளுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷனோ வாய்ஸோ இல்ல. அதனால G20 முக்கியத்துவம் பெறுகிறது. G20யோட வெற்றி அனைத்து உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பினரும் வெற்றி மாதிரி பாக்குறாங்க. அதனாலதான் இந்த G20யோட முக்கியத்துவம் எல்லாரும் பேசப்படும் பொருளா இருக்கிறது. நம்மளுடைய வசுதெய்வ குடும்பகம் அப்படின்னு நம்ம சொல்லி ஆரம்பிச்சோம். இப்ப வந்து அதே மாதிரி ஒரு இன்க்ளூசிவிட்டியை நோக்கி நகர்கிறது தான் சவுத் ஆப்பிரிக்காவுடைய தலைமையும் கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் G20யோட சம்மிட்டோடைய ஒரு ஒரு முக்கியத்துவம் அப்படின்ற மாதிரி நான் பார்க்கிறேன். சார், இப்ப நம்ம அண்டை நாடுகள் எடுத்துக்கிட்டோம்னா, குறிப்பா ஸ்ரீலங்கால ஒரு சில முக்கியமான விஷயங்கள் வந்து சமீபத்தில நடந்திருக்கு. ஏற்கனவே நமக்கு தெரியும் ஸ்ரீலங்கா வந்து ஒரு சைனாவோட ஒரு கைப்பிடியில அவங்களுடைய இன்சென்டிவ்ல வந்து அவங்களுடைய வளர்ச்சி காண்றாங்கிற விதத்தில சைனாவுக்கு தன்னுடைய பல விதமான நிலங்களையும், ஹார்பரையும் குடுத்திருக்காங்க. இப்ப ரீசென்ட்டா அமெரிக்காவோட வந்து ஒரு மிலிட்டரி அலைன்மென்ட் அவங்க வைக்கிறதா வந்து ஒரு செய்தி வந்து நமக்கு வந்து சேர்ந்தது. இது வந்து ஸ்ரீலங்கா ஒரே சமயத்துல சைனாவோடையும், அமெரிக்காவோடையும் ரொம்ப ஒரு நெருங்கிய ஒரு பாதுகாப்பு தொடர்புல இருக்கிறது வந்து இந்தியாவ எந்த விதத்துல பாதிக்கும்? இது இந்தியா எப்படி நோக்குறது? இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் இத எப்படி எந்த விதத்துல ஹேண்டில் பண்ண போறாரு? ஸ்ரீலங்கா வந்து 2, 3 தரப்புல இருந்து கடன் வாங்கியிருக்காங்க. ஸ்ரீலங்காவுடைய கடன் மறுசீரமைப்புக்கு இந்தியாவுடைய எந்த அளவுக்கு இந்தியா ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்றது ஸ்ரீலங்காவுடைய அதிபர்கள், நான் சொல்றது முன்னாடி இந்த கேர்டேக்கிங் பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்டா இருந்த ரணில் விக்ரமசிங்கா இருக்கட்டும், இப்ப இருக்கக்கூட அனுரகுமார திசநாயகா இருக்கட்டும், 2 பேருமே இந்தியாவுடைய உதவி, இந்தியா செய்த பேர் உதவி அப்படிங்கறத வந்து அவங்க கண்டிப்பா ஒத்துக்கிறாங்க. தே ஆர் கிரேட்ஃபுல் ஃபார் இட். அதே மாதிரி அந்த கடனுடைய மறுசீரமைப்பு தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கு இந்தியாவோட உதவி இருக்கு. ஆயில், அப்புறமா வந்து அத்தியாவசிய பொருட்களுக்கான அந்த தேவைகளையும் பூர்த்தி செய்வது இந்தியாவுடைய ஒரு பொறுப்பா இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்கா எப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீலங்கா வந்து 2 பக்கமும் கடன் வாங்கியிருக்கு. இன்னைக்குதான் நம்ம இதை நோட் பண்றோம். ஆனா ஸ்ரீலங்காவுடைய கிரைசிஸ் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வார்ன் பண்ணது என்னன்னா, இந்தியா வார்ன் பண்ணது என்னன்னா, நீங்க நிறைய கடன், அதாவது ஸ்ரீலங்காவுடைய பேர்லயே வந்து பாத்தீங்கன்னா சோசியலிஸ்ட் அப்படின்ற வேர்டு இருக்கு. சோ அவங்களுடைய சோசியலிஸ்ட் ரிபப்ளிக்கா தான் இருக்காங்க. சோ அவங்களுடைய கடன் சீரமைப்பு வரணும்னா அதுக்கு அவங்களுடைய ஸ்ட்ரக்சர் மாறணும். சோ திரும்பி அதே ஸ்ட்ரக்சரே ஒரு 70 வருஷமா ஓடுறாங்க அப்படின்னா அது இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் ஃபார் தம். அந்த நீங்க கேட்ட கேள்வி, அதாவது சைனாவோடையும் அமெரிக்காவோடையும் எப்படி வந்து ஸ்ரீலங்கா வந்து ஒன்னா இருப்பாங்க அப்படின்னா பாகிஸ்தான் தான் பதில். பாகிஸ்தானும் இதே மாதிரி தான் இருந்திருக்காங்க. சைனாவோடயும் இருக்காங்க, அமெரிக்காவோடயும் இருக்காங்க. இந்த பக்கம் கடன் வாங்குவாங்க, அந்த பக்கம் கடன் வாங்குவாங்க, கடன்லயே ஓட்டுவாங்க. அவங்க சவுதி அரேபியா கிட்டையும் கடன் வாங்குவாங்க. ஸோ அவங்க வந்து கடன் வாங்க ஸ்ரீலங்கா கிட்ட கூட கடன் கேட்கிற நாடு தான் பாகிஸ்தான். ஸோ அப்ப வி ஹாவ் an example where like a country can align with both east and west for say the loan or அந்த மாதிரி ஒரு லோன் ஷார்க் தெரிஞ்சோ இல்லைன்னா IMF பத்தி அதாவது I don't have a like different opinion when it comes to like loans from US as well as like from China. So இவங்க வந்து US வந்து ஒரு லோன் கொடுக்குறாங்கன்னா IMF விட்டு மிரட்டுவாங்க பின்பக்கமா, பேக்டோர். So IMF will try to coerce things to be done. அந்த மாதிரி இருக்கும். இப்ப பாகிஸ்தான்ல நம்ம பார்த்தோம். So இம்ரான் கானோட ஆட்சி கவுப்பு, அப்புறமா ஷபாஸ் ஷெரீஃபோட ஆட்சி he was installed as a puppet மாதிரி தான். The same thing happened with the Bangladesh. So இப்ப நீங்க சைனா வந்து ஒரே காயின்ல இருக்க 2 சைடா தான் நான் பாக்குறேன். So இதுல வந்து அதாவது சைனா வந்து ரொம்ப தப்பு, அப்புறம் அமெரிக்கா வந்து ரொம்ப வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாமே ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி பார்வையை என்னுடைய பார்வையில நான் இல்ல. சோ நான் வந்து ரெண்டுத்தையும் ஒரே வே பண்றதுல ரெண்டுமே ஒன்னா தான் நான் பாக்குறேன். there is no much difference. அதனால இப்ப அமெரிக்கா வந்து இங்க வரும்போது சைனாவோட டாமினேஷனை கட் பண்றதுக்காக அமெரிக்கா வருதுன்னு எடுத்துக்கலாம். அப்படின்னா இந்தியா ஹாஸ் டு லைக் பிளே வெரி வெரி கேர்ஃபுல்லி பிகாஸ் லைக் வி ஆல்ரெடி சா வாட் ஹேப்பன் இன் பாகிஸ்தான். சோ ஆபரேஷன் சிந்தூர் போது நம்மளுக்கு கடைசி இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா இஸ் லைக் சைனாவோடைய லாஜிஸ்டிக்ஸ் சொல்றாங்களே தவிர அதுல அமெரிக்கன் லாஜிஸ்டிக்ஸும் இருக்கு. ஏன்னா பாகிஸ்தான் இஸ் a country which is like funded or like it is having logistics from both the sides, like it has Chinese logistics as well as from the western countries. ரெண்டுமே இருக்கு. சோ இதுல வந்து கரெக்டா இந்தியாவோட மிசைல்ஸ் வந்து கரெக்டா சைனாவோடைய லாஜிஸ்டிக்ஸ் மாத்திரம் தான் அழிக்கும் அப்படின்னா இது வந்து மகாபாரத கதையோ ராமாயண கதையோ கிடையாது. சோ அங்க என்ன இருந்ததோ எல்லாமே சேர்ந்து தான் போயிருக்கும். ஸோ அப்ப நீங்க சைனாவோடைய மிலிட்டரி லாஜிஸ்டிக்ஸ நீங்க வந்து அண்டர்மைன் பண்றதுக்காக நீங்க ஒரு வார்த்தைகளை சொல்றீங்க அப்படின்னா, ஆனா உங்களுடைய லாஜிஸ்டிக்ஸ் வரும்போது வேற மாதிரி பேசுறீங்க. ஸோ இது வந்து அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய பாகிஸ்தான் மேல இருக்கக்கூடிய கரிசனம், இல்லைன்னா பாகிஸ்தான் மேல இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்றது, தே ஆல்வேஸ் சப்போர்ட்டட் பாகிஸ்தான். இதுல வந்து சொல்றதுக்கு எந்த ஒரு வருத்தமோ இல்ல இதெல்லாம் கிடையாது. சோ அவங்க பாகிஸ்தான் பக்கம் தான் இப்போ இருக்கிறாங்க. இந்தியா கூட இல்ல அப்படின்னா அவங்க கண்டிப்பா பாகிஸ்தானோட தான் இருக்காங்க. சோ அப்படிதான் அவங்க எடுத்துக்கணும். சோ அப்ப ஸ்ரீலங்காவும் அவங்களுக்கு தேவை,
அப்படின்ற மாதிரி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் அந்த பக்கம் உள்ள வருது, அவ்வளவுதான். ஸோ இந்தியா ஹஸ் டு பி லைக் வெரி கேர்ஃபுல், காஷியஸ், பிகாஸ் நம்மளுக்கு வந்து இப்ப ரெண்டு சைட்ல ப்ராப்ளம். இப்ப வாட் ஐ சி இஸ் லைக் 1971 எப்படி இருந்ததோ, 1970 எப்படி இருந்ததோ அந்த மாதிரி தான் இப்ப வந்து நான் ஈஸ்டர்ன் சைடும் வெஸ்டர்ன் சைடையும் பாக்குறேன். ஸோ ஈஸ்டர்ன் சைட்ல வி ஹேவ் பங்களாதேஷ் which has turned out into like East Pakistan under puppet Mohammad Yunus. And then normal Pakistan was formerly called as West Pakistan under Shahbaz Sharif is like actually West Pakistan. So we have like two sides, like already 1970 எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஒரு கண்டிஷனை now the West has orchestrated in like in the என்ன சொல்றது, in the guise of like disguise of countering China. So and then இந்த மாதிரி ஏதாவது சொல்லி they are doing this, அவ்வளவுதான். But what I say is like it is 1970 situation அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். Now இப்ப நீங்க சொல்ற சைனாவுக்கு கவுண்டரா வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்காக்குள்ளேயும் போனாங்கன்னா we are surrounded by 3 different states. So one வந்து இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் அட்லீஸ்ட் we have like அந்த முஜிப் இந்திரா like accord is there. So where they cannot அது அப்படி எல்லாம் சொல்ல முடியாது இப்ப இருக்க நிலைமையில. யார் வந்து எந்த அக்கார்டு போட்டாலும் ஒரு நிமிஷத்துல இட் இஸ் பிரேக்கபிள் மாதிரி தான் இருக்கு. ஸோ இட் டசன்ட் ஸ்டாண்ட் லைக் ஃபார் லாங் டைம். ஸோ அண்ட் தென் பாகிஸ்தானோடைய மிலிட்ரி கமாண்டர்ஸ்லாம் சொல்றது என்னன்னா எக்ஸ்பெக்ட் சம் சர்ப்ரைஸ் ஃப்ரம் த ஈஸ்ட் அப்படின்னாங்க. ஸோ அப்படின்னா பங்களாதேஷ் இஸ் த திங். அண்ட் தென் வி ஹாவ் த சில்குரி காரிடார், த சிக்கன்ஸ் நெக். ஸோ expect some surprise நம்ம சைடுல இருந்தும் சொல்றாங்க. So they will lose, like Bangladesh will lose 3 states in that misadventure. அது வெச்சுப்போம். So coming back to your the Sri Lanka oda issue na, so now we have 3 countries and 3 sites where it is used by 2 like major power players அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்கிறேன். So you have Pakistan where Sri Lanka like situation, like Pakistan has support of West as well as China. Bangladesh again West and China. Now Sri Lanka again West and China. So now we have 3 sides, and then we have Tibet. Tibet is occupied by China, so the 4th is also there. So Nepal recently we saw a regime change. Correct. And then we know like only country where we can trust is like Bhutan. So this is the equation போயிட்டு இருக்கு. ஸோ அண்ட் தென் லைக் ரிவர் ப்ராப்ளம் இருக்கு. நான் சொல்றது வந்து திபேத்ல இருக்க ரிவரா இருக்கட்டும், இல்ல பாகிஸ்தான்ல இருக்க ரிவரா இருக்கட்டும், பாகிஸ்தான் போற ரிவரா இருக்கட்டும், இந்தியாவில் ஒரிஜினேட் ஆகி பாகிஸ்தான் போற ரிவரா இருக்கட்டும், we have the problems. And then the Sri Lanka issue will be like a new thing where நம்ம ஏன் சொல்ல வரேன்னா Yuan Wang 5 வந்து already like it has been on multiple voyages and then it has been used by like China like for என்ன சொல்றது, இந்த ஏரியா முழுக்க அவங்க வந்து ஆழ்கடல் பகுதியில ஃபுல்லா அவங்க வந்து ரோந்து பணியே பார்த்திருக்காங்க. ஃபுல்லா யூஎஸும் பண்ணிருக்காங்க. நடுவுல வந்து ரீசெண்டா வந்து ஒரு மிசைல் டெஸ்ட் பண்றதுக்காக இந்தியா வந்து நோட்டாமானி கொடுத்தாங்க. நோட்டாமானி கொடுக்கும் போது சைனாவோட வேவு கப்பலும் அந்த பகுதியில நிக்குது, அமெரிக்காவோட வேவு கப்பலும் அந்த இடத்துல நிக்குது. ஸோ 2 பேருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்தியா ஜஸ்ட் போஸ்ட்போன் த என்ன சொல்றது டெஸ்ட். ஸோ 2 பேருமே அந்த இடத்துல அவங்க தே மூவ் எவ்ரிதிங் அண்ட் தென் இட் வாஸ் லைக் ஒரு வேணும்ட்டு நம்ம வந்து we will not do it now அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்க்கும்போது both the sides are interested in stopping the India's growth as well as dominance. ஆக்சுவலா இந்த ஏரியால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்தியா மாத்திரம் தான் இந்திய பெருங்கடல்னு ஒரு பகுதி இருக்கு. ஸோ மற்ற எந்த ஒரு பெருங்கடல் ஓஷனுக்கும் ஒரு நாட்டோட பேரோ ஒரு பிராந்தியத்தோட பேரோ கிடையாது. ஸோ அட்லாண்டிக் ஓஷன் அப்படின்னு இருக்கு. So Pacific Ocean இருக்கு. But only India has the like அந்த privilege எல்லாம் அந்த ஸ்தானம், அந்த ரீஜனல் பவர் அப்படின்றது வந்து இந்தியா தான் அந்த ஸ்தானம் இருக்கு. அதனால இந்தியன் ஓஷன் அதுல 2 சோக் பாயிண்ட் 3 சோக் பாயிண்ட் இருக்கு. ஸோ மோஸ்ட்லி லைக் இந்த ஏரியால போனோம்னா நம்மளுக்கு மாத்திரம் தான் காலங்காலமா நான் சொல்றது 1000-2000 வருஷமா we have been trading and we have been dominating naval forces வச்சு நம்ம இங்க பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் without firing a single arrow they took like Indonesia. So அந்த கடாரம் கொண்டான்ற பேர் வந்து they just surrendered. அந்த 1000 ships பார்த்தோனே they just surrendered. So India was like it is having a strong presence here. ஆனா இந்த இடத்துல டாமினேட் பண்ணணும் அப்படின்ற 2 பேருமே எய்ம் பண்றாங்க. So I'm talking about both US, European countries as well as China. So ஏன் அப்படின்னா 40% to 50% of the trade happens in this route. So அதனால they wanted to have a presence and they want to have a say. அதுதான் அவங்களுடைய எய்மா இருக்கு. அதனால they are now trying to lose Sri Lanka again to all these things. So இதுக்கு முன்னாடி இதே ப்ராப்ளம் தான் அவங்க மாட்டினாங்க. அதுல இருந்து அவங்க தப்பிச்சு வெளியில வந்தாங்க with the help of India. Again I don't think this will happen. So now அவங்க வந்து பிரஷர் போடுவாங்க. IMF கண்டிப்பா பிரஷர் போடும். ஏன்னா just for having the IMF ஓட லோன் ரீஸ்ட்ரக்சரிங், IMF லோன் கொடுத்து அந்த லோன்ல இருந்து அந்த கண்ட்ரி மீண்டு வந்ததா எனக்கு எந்த கண்ட்ரியும் எனக்கு தெரியல. It has always
like what we see China, the same equation can be applied on IMF also. So அப்படிதான் நான் பாக்குறேன். எனக்கு தெரியல, மேபி someone can tell, okay, where a country which was benefited from IMF bailout அந்த மாதிரி. ஸோ அது வந்து எரியிற நெருப்புல, அதாவது எண்ணெயில இருந்து எகிரி நேரம் நெருப்புல குதிச்ச கதையா தான் இருக்குமே தவிர, மற்றபடி இட் வாஸ் ஆல்வேஸ் லைக் ஒரே காயினோட ரெண்டு சைடு மாதிரி தான் நான் பாக்குறேன். அதனால ஸ்ரீலங்கா ஐ டோன்ட் திங்க் லைக் தே வில் கோ அகெயின். இஃப் தே கோ அகெயின் லைக் அகெயின், அது வந்து உள்ள வந்து ஒரு கண்ட்ரியை வந்து உங்களால இந்த மாதிரி பண்ண முடியாது. பீப்புளோடைய சப்போர்ட் இல்லாம அந்த, அதாவது அனுராக் குமார் திசாநாயகா வாஸ் லைக் எலெக்டட், லைக் ஃபேவரட்டா பண்ணதுக்கான ரீசன் இதுக்கு முன்னாடி இருந்த யாருமே சரியா இல்லை அப்படின்னு. அவங்க பண்ண தப்ப I don't think he will do it again, but he has to play very cautiously and then wait and play game தான் இது. Geopolitically I know like small countries are always play. So அப்படி இருக்கும்போது இந்தியாவோடைய சப்போர்ட் அவங்களுக்கு இந்த டைம்ல கண்டிப்பா தேவை. அதனால கண்டிப்பா அவர் வந்து ஐ பர்சனலி ஃபீல், இது என்னோட தனிப்பட்ட கருத்தை எடுத்துக்கலாம், ஸ்ரீலங்கா will not do that mistake again அப்படின்ற மாதிரி தான் என்னோட, அது அவங்களுடைய கஷ்டம் படுத்த ட்ரை பண்ணலாம். மேபி மோர் pressure can be applied, but Sri Lankan people, if they do it again, then I don't think like they will come out again. So இது வந்து பெரிய ப்ராப்ளமா தான் போய் முடியும். அவங்களால இந்தியாவோட ஹெல்ப் இல்லாம சைனாவையோ ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தாண்டி இருந்து ஹெல்ப் எல்லாம் வராது. And then I think like it is time for them to have internal policy changes. அவங்களுடைய 13வது சட்ட திருத்த மசோதா அதை தான் அவங்க ஆரம்பத்துல இருந்தே கேட்டுக்கிட்டு இருக்கிறது. அதற்கான அது மாதிரி ஒரு மசோதாவை தான் அவங்க திருப்பி கொண்டு வரணுமே தவிர திரும்ப வேற இதெல்லாம் பண்றது வந்து அவங்களுக்கு இப்போதைக்கு வந்து அவங்களோட வளர்ச்சியோ இல்ல ஸ்டெபிலிட்டியோ கூட பாதிக்குன்ற மாதிரி தான் பார்க்கறேன். ஓகே சார், தேங்க்யூ. இப்ப நம்ம திருப்பி பாகிஸ்தானை பார்த்தானா, பாகிஸ்தானுக்கு அவங்களுடைய மேற்கு சைடுல இருக்கிற ஆப்கானிஸ்தானுக்கும் ஒரு பெரிய ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. அது வந்து இப்ப ரொம்ப வெட்ட வெளிச்சமா எல்லாரும் உலகமே உற்று நோக்கிற ஒரு ப்ராப்ளம் அந்த பார்டர்ல தாலிபானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கிற ப்ராப்ளம். அது வந்து எந்த விதத்துல இப்ப அதோட அப்டேட்டோ, இப்ப அதே சமயத்துல இந்தியா வந்து ரொம்ப துணிச்சலா அங்க வந்து ஆப்கானிஸ்தானுக்கு நேரடியாவே வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கு. அங்க தூதரகம் வந்து திருப்பி ஆப்ரேட் பண்ண போறது. இதெல்லாம் வந்து வெளிவர சமயத்துல அவங்களோட வந்து ஒரு கல்ச்சுரல் ரிலேஷன்ஷிப்போ, அங்க ஒரு தூதரக ஆக்டிவிட்டி, திருப்பி கார்கோ வந்து அனுப்புறதுக்கான ஒரு சலுகை ஒரு சம்மதம் எல்லாமே தெரிவிச்சிருக்கு. சோ அந்த பிராந்தியத்துல என்ன நடக்குது? அங்க இந்தியாவோட ரோல் என்ன இப்போ? பாகிஸ்தான் வந்து இட்ஸ் a country where it has no friends in the surrounding. And then it was, is and will be a failed state because of that. ஏன்னா இவங்க வந்து always been a puppet. Since 1947 August 14 they have been a puppet for one or another. So ஒரு பக்கம் சைனா, இன்னொரு பக்கம் யூஎஸ் இல்ல யூகே. ஸோ இவங்களுக்குள்ளதான் ஷஃபிள் பண்ணி தான் இவங்களோட கண்ட்ரோல் இருக்கும். ஸோ அது ஆர்டர் அப்படிதான் இருக்கும், அவங்களுடைய அந்த ஸ்ட்ரக்சர் அப்படிதான் இருக்கும். வாட் எவர் லைக் இட்ஸ் டிக்டேட்டட் டு தெம், தே வில் டூ இட். அண்ட் தென் நம்ம வந்து பாகிஸ்தானை சுத்தி இருக்கிற எந்த நாட்டோடையும் பாகிஸ்தானுக்கு ஒரு நல்ல உறவு கிடையாது. ஸோ ஒன்லி திங் லைக் 1979 கல்ச்சுரல் ரெவல்யூஷன் முன்னாடி ஈரான் மேபி சப்போர்ட்டட் பாகிஸ்தான் பிகாஸ் ஆஃப் த ஷா. ஸோ அந்த சமயத்துல ஈரான் வாஸ் ஆல்சோ அண்டர் லைக் வெஸ்டர்ன் இன்ஃபுளுன்ஸ். ஆஃப்டர் 79 அந்த ரெவல்யூஷனுக்கு அப்புறம், கல்ச்சுரல் ரெவல்யூஷனுக்கு அப்புறமா, ஈவன் தோ இட் பிகம் இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் ஈரான், ஸோ ஈரான். ஸோ அப்படி இருந்தாலுமே ஈரான் இஸ் நாட் லைக் ஃபுல்லி சப்போர்ட்டிங் பாகிஸ்தான். ஸோ அகெயின் இது வந்து ஒரு ஒரு மாதிரி வந்து எஸ்னோ மாதிரி தான் இருக்கும். அது வந்து ஈவன் தோ தே ஆர் போத் முஸ்லிம் கண்ட்ரிஸ், இந்த ஷியா சுன்னி அந்த ப்ராப்ளம் இருக்கு. பிளஸ் பாகிஸ்தான் இஸ் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி ட்ரைங் டு கேப்சுலேட் ஈரான். ஸோ ஈரானோட ப்ராப்ளம் அண்ட் ஆப்கானிஸ்தானோட இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு காரணமே பாகிஸ்தான் தான். யூஸ்டு பாகிஸ்தான்ஸ் லேண்ட், பாகிஸ்தான்ஸ் பேஸ் டு டாப் சோவியத் அப்படின்ற ஒரு பேர்ல ஆப்கானிஸ்தானை வந்து சின்ன பின்னமாக்குனது மெயினா காரணம் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், நேட்டோ. ஸோ நேட்டோ வந்து 1980s இருந்து இன்னி வரைக்கும் 2025 இன்னைக்கு இது வரைக்கும் they have been doing the same thing again and again to stop Soviet Union expansion சொன்னாங்க. அப்புறமா வந்து they wanted to have like ஒரு ரீஜனலா இந்த இடத்துல அவங்க வந்து they must have some power அப்படின்றதுக்காக பாகிஸ்தானை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. That is why Pakistan is surviving. Pakistan is not surviving because of something good they have done. Pakistan is surviving because of the geopolitical position they are in. So they are in the crossroads between, say, and the Silk Route, பழைய காலத்து சில்க் ரூட்ல உங்களுக்கு ஆப்கானிஸ்தான், அந்த சமர்கந்த், அந்த அது என்ன சொல்றது சென்ட்ரல் ஏசியன் கண்ட்ரீஸ்ல இருந்து உங்களுக்கு சி ஆக்சஸ் கூடாது, அதுக்கு தடுத்து நிறுத்ததுக்காக பாகிஸ்தான் வச்சு. That is what I see. So they don't have anything other than like what you, நம்ம இந்தியாவை எடுத்தோம்னா நம்ம growthக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஆனா பாகிஸ்தானுக்கு எந்த ஒரு ஃபேக்டரும் கிடையாது. Pakistan has only one thing, that is to host some other army, அவ்வளவுதான். So to get money, the Pakistan has helped Jordan. அதாவது இப்ப இஸ்ரேல் வந்து நிறைய ஆயிரக்கணக்கான மக்களை கொன்று குவிச்சுட்டாங்க காசால அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசுவாங்க.
நீங்க ஜியா உல் ஹக் போய் பாத்தீங்கன்னா ஜியா உல் ஹக் has been is called as a butcher of Palestinians. He killed 30,000 people, 30,000 odd people in a single day. So ஒரு நாள் 2 நாளுக்குள்ள 30,000 பேரை yes finished Palestinians அந்த வெஸ்ட் பேங்க் சைட்ல. ஸோ ஐ எம் டாக்கிங் அபவுட் லைக் பாஸ்ட். ஸோ அதெல்லாம் வந்து எதுவுமே பேச மாட்டாங்க. ஸோ யூ டாக் அபவுட் இஸ்ரேல், யூ டாக் அபவுட் லைக் 2.5 வருஷம் 3 வருஷமா they have been operating and then they have been eliminating Hamas அப்படின்னா இஸ்ரேல். So you have a Pakistani general, like I mean later on he became a general Pakistani officer who killed 30,000 people in a single day or a couple of days. They take a week. So you have such a butcher in your country and then நீங்க என்ன சொல்றீங்கன்னா நீங்க வந்து இஸ்ரேலையும் மத்த இந்தியாவையும் நீங்க குறை சொல்லிட்டு இருக்கீங்க. So that is country like Pakistan. Pakistan has been not friend, a foe for all the neighbors. தஜிகிஸ்தானோட உங்களுக்கு பிரச்சனை இருக்கு. தஜிகிஸ்தான் அவங்க பார்டரே கிடையாது ஆக்சுவலா. தே ஆக்குபை கில்ஜித். இன் தட் வே தே ஹேவ் ஆக்சஸ் டு தஜிகிஸ்தான். அவங்க வந்து சைனாவோட பார்டரே கிடையாது. ஆனா சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார்னு ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ பாகிஸ்தான் இஸ் த ரூட் காஸ் ஆஃப் ஆல் த மைசரிஸ் இன் த சரௌண்டிங் கண்ட்ரிஸ். ஸோ ஒன் சச் ஹேப்பனிங் இஸ் லைக் ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தானோடைய இந்த நிலைமைக்கு காரணம் முழுக்க முழுக்க பாகிஸ்தான் தான். ஸோ இதை வந்து அவங்களே ஒத்துக்கணும், இதுதான் உண்மை. ஸோ டூரண்ட் லைன் வந்து இட் வாஸ் line between British India and Afghanistan. அப்போதுல இருந்தே Afghanistan was not accepting that. Yes. So Durand line திருப்பி வர அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் கேக்குறாங்க. பாகிஸ்தான் வந்து அதே ஓட்டிக்கலான்னு பாக்குறாங்க. So Pakistan has a like different countries inside Pakistan. Like Pakistan வந்து ஒரு legitimate country-யான கிடையாது. So Khan of Kalat wanted to give it to India. So Pakistan occupied that forcefully. That became Baluchistan later on. So அந்த ஸ்டேட் பார்டர்ஸ் வந்து பிரிக்கும் போது அது லேட்டர் ஆன் 1960s தான் அது பிரியுது. பட் 1948ல Khan of Kalat wanted to give it to India. And then முந்தானேத்திக்கு வந்து நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் பேசும்போது சொன்னாரு, சிந்து மக்கள் இந்தியாவோட இணைய விரும்பினாங்க. கரெக்ட். அங்க ஒரு சின்ன தப்பு நடந்தது. அந்த தப்புனால வந்த வெனதான் சிந்து வந்து இட் வென்ட் டு பாகிஸ்தான். பட் சிந்திஸ் தே ஆர் ஸ்டில் ஹியர். சோ சிந்திஸ் வந்து வேர்ல்டு வைடா சிந்திஸ்ன்றது எங்க சொல்லிப்பாங்க. சோ பாகிஸ்தான்ல சோ 2 மெயின் ஸ்டேட் நான் சொல்றது வந்து பலுச்சிஸ்தான் வாண்டட் டு ஜாயின் இந்தியா, அது போச்சு. சிந்தும் கிடையாது. Gilgit is like our place. They are occupying it. And then northwest province நீங்க சொன்ன ஆப்கானிஸ்தானோட பார்ட்னு அவங்க கிளைம் பண்றாங்க. கைபர் பக்துன்குவா, they are Pashtun people. So அவங்கள பஷ்டூன் பேசுற மக்கள். So பாகிஸ்தான்ல மத்த எந்த ஒரு பாஷை பேசினாலும் வேலைக்கு ஆகாது. பஞ்சாபி, பாகிஸ்தானி பஞ்சாபி, அந்த அவங்களும் உருது தான் பேசுவாங்க. பேர் தான் பஞ்சாபிஸ்னு சொல்லுவாங்க. உருது ஸ்பீக்கிங் பஞ்சாபிஸ் ஆஃப் பாகிஸ்தான், they control everything. You have some place in Rawalpindi, some place in Lahore, some place in Islamabad. இவ்வளவுதான் பாகிஸ்தான் நான் பாக்குறது. அதுக்கு மேல கிடையாது. So Kashmir must come to India. So அப்படி இருக்கும்போது so Pakistan it has like made enemies all in the region. ஆனா they have support from the west, they have support from China. அதை வச்சு and then they have access to the sea. அவ்வளவுதான். இந்த கராச்சி போர்ட் it was part of Bombay presidency. Again, so Karachi port was part of Bombay presidency. Mumbai அந்த பிரசிடென்சில பார்ட்ல இருந்தது. So all these things happened because like நம்மளுடைய founding fathers கொஞ்சம் சின்ன ப்ராப்ளம் பண்ணிட்டாங்க. அதனால maybe we lost all these things. குவாடர் போர்ட்டும் அப்படிதான். நம்ம சாபஹார்ல போய் கெஞ்சிட்டு இருக்க வேண்டாம். குவாடர் port was given to India by Sultan of Oman. And then our ruler said like not now. And then எங்க கிட்ட வேண்டாம், எங்களால பார்க்க முடியாது. And then it went to Pakistan. Now it is in China's control. So இல்லனா நம்ம வந்து we could have access the all these things. So நம்ம விட்டு எல்லாமே இப்போ வந்து கால சுத்தன பாம்பு தலையில ஏறி கொத்த வெயிட் பண்ணி. So Pakistan has problem with everyone and particularly Afghanistan. ஏன் அப்படின்னா US wants Bagram base now. ஏன்னா it wanted to counter China. அது வந்து Bagram base இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு அப்படியே போயிட்டாங்க. Bagram base was developed by Soviet Union and then it is now in Afghan control. And Afghanistan will give it to India for sure. ஏன்னா இந்த ரீஜன்ல ஓரளவுக்கு சொல்ற பேச்சு கேட்கலாம். இந்தியா வந்து இட் இஸ் நாட் ஹெல்பிங் ஆப்கானிஸ்தான் ஜஸ்ட் ஃபார் சம் கிக் பேக்ஸ் ஆர் சம் ஹெல்ப்ஸ். நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர் சொல்லும் போது டர்க்கிக்கு நான் ஹெல்ப் பண்ணும் போது கூட ஐ எம் நாட் ஹெல்பிங் ஜஸ்ட் பிகாஸ் தே வில் ஹெல்ப் மீ லேட்டர். ஹெல்ப் இஸ் எ ஹெல்ப். ஸோ நான் ஜியோ பொலிட்டிக்கலா அவங்களை பாத்துக்கிறது நான் அப்புறமா பாத்துக்கிறேன். ஆனா I help them because they are in danger, they are in problem. And the earthquake நடக்கும் போது even before the aftershocks ended, like our flights were there, so we helped. And then now they are helping Pakistan. I'm talking about Turkey. So Afghanistan is not doing that. Afghanistan is trying to help India. So நீ வா, எனக்கு win-win situationல கொண்டு போ, அவ்வளவுதான். So now we have access to Bagram base, we have access to Afghanistan. It is very good. அதை தடுத்து நிறுத்துறதுக்கு சோ பாகிஸ்தான் என்னென்ன பண்ணுமோ பண்ணுவாங்க. சோ அதனால தான் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானோடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் மிஸ்டர் முத்தாக்கி இங்க வந்திருக்கும் போது that was the time they attacked Kabul.
just to show like, okay, if you have connections with them, so I will attack your country. இதுதான் வந்து பாகிஸ்தானோட. பாகிஸ்தான் is a puppet and then they will do what their masters say. அவ்வளவுதான். ஸோ அதனால இது வந்து ஜியோ பொலிட்டிக்கல் செஸ். ஸோ இதுல நம்மளோட காயின்ஸ் வந்து நம்ம கரெக்டா மூவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பாகிஸ்தான் ஹேஸ் அ ப்ரெஷர் நோ. ஸோ இட் ஹஸ் லாஸ்ட் டெரிபிளி இன் ஆபரேஷன் சிந்து. Yes. Which point one, like say first phase. So we are in a pause. We don't know when it will resume. So that time they will again have problem. So அந்த சமயத்துல அந்த மாதிரி ப்ராப்ளம் திரும்பி வந்ததுன்னா பாகிஸ்தான் will have two front war. So ஒன்னு இந்தியா, இன்னொன்னு ஆப்கானிஸ்தான். So ஆப்கானிஸ்தான் will also try to do something to erase this Durand line. See, அந்த Durand line-ன்றது வந்து it must, any line must be accepted by two parties. So, but they are not doing it. So, அதனால இருக்கும்போது, so Afghanistan, it is time to take back, reclaim அப்படின்னு சொல்லிட்டு அவங்க reclamation போவாங்க. So, they have done in like, see, world wide நிறைய லைன்ஸ் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு லைனா இப்பதான் erase ஆயிட்டே வருது. So, now we see Ukraine like it has come to an end, like almost come to an end. So, இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. And then Gaza, Israel, we know what happens. And then Taiwan, like again it is a waiting, like it will happen very soon. இப்ப பங்களாதேஷோட முன்னாள் ஜனாதிபதி ஷேக் ஹசீனா பத்தி ஒரு கொஸ்டின். அவங்க மேல வந்து மரண தண்டனை விதிச்சு இன்டர்போல் மூலமா அவங்கள வந்து அவங்க கண்ட்ரிக்கு கூட்டிட்டு போக முயற்சி நடந்துட்டு இருக்கு. இதுல இந்தியா எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? அது இந்தியா வந்து கொடுக்க மாட்டாங்க மோஸ்ட்லி. 99% they won't give. And then even if she goes back, she will be going as a prime minister elect. அப்படிதான் போவாங்க. ஏன்னா இவங்களுடைய ஆட்சி நடந்துட்டு இருக்கும் போதுதான் இவங்களுக்கு எதிராக ஒரு புரட்சி. இட் வாஸ் பெய்டு ஒன். நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். ஐ வாஸ் டாக்கிங் அபவுட் லைக் த டே which the protest started. ஒரு ப்ரொடெஸ்ட் நடக்கணும்னா அதுக்கு பணம் வேணும். அந்த பணம் இல்லாம பங்களாதேஷ்ல எதுவுமே நகர முடியாது. ஸோ அந்த பணம் எங்க இருந்து வந்ததுன்றது தெரியாம நீங்க வந்து you cannot send your prime minister out. And then how they stormed into presidential palace and the prime minister oda houses எல்லாம் பார்த்தோம். நம்ம தெரியும் நம்ம எப்படி பார்த்தோம். So it cannot happen. like எல்லாத்துலயும் நடக்குதுன்னா it was a paid one and it was orchestrated one. அத வந்து அவங்களே கூட சொல்றாங்க. ஹசீனாவே சொல்றாங்க, see the way in which Mohammad Yusuf took over, it was all planned. நீ வெளில போறது எப்ப, அதுக்கப்புறம் நான் இதை பண்றேன்ற மாதிரி தான் இருக்கே தவிர it was not like அப்படியே ஒரு ஆக்சிடென்டலா இது நடந்தது, எதாச்சியா நடந்த மாதிரி தெரியல. it was all planned because of she doesn't wanted to give the island to the base. அதை நான் கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுனால இவெல்லாம் நடக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ அந்த இந்த ஸ்கேல ஹசீனா அவர்களுக்கு வைத்த ஸ்கேல நீங்க பங்களாதேஷோட முன்னாள் ஆட்சியாளர்களை வைக்கவே இல்லை. பாகிஸ்தான் has seen multiple coups. பாகிஸ்தான் never completed a term. எந்த ஒரு பிரைம் மினிஸ்டர் டேர்ம் கம்ப்ளீட் பண்ணது இல்ல. அது லியாகத் அலி கான்ல இருந்து இது வரைக்கும் ஷபாஸ் ஷெரீப் கூட முடிக்க மாட்டாரு. நவ் வி ஹேவ் முனீர் வித் ஃபுல் பவர். முனீர் தான் பவர்ல இருக்காரு. ஷபாஸ் ஷெரீப் இஸ் ரப்பர்ஸ் தான், அவ்வளவுதான். So அப்படி இருக்கும்போது so you don't apply the same thing in Pakistan. You jail Imran Khan, but you don't do other things like பாகிஸ்தான்ல பண்ண மாட்டேன்றீங்கல்ல. சோ உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்க சதாம் ஹுசேனை தூக்கில போடுவீங்க. ஆனா இன்னைக்கு சிரியாவோட பிரசிடென்ட் அமெரிக்கா போனா ஒயிட் ஹவுஸ்ல சிரிச்சுக்கிட்டு போஸ்ட் கொடுத்துட்டு பேசுறது, உன்னோட ஒய்ஃப் சென்ட் கொடுன்னு சொல்றதெல்லாம் வந்து ரொம்ப கேவலமா இருக்கு. டு பி ஃபிராங்க், வார்த்தை தடிமனா இருக்கலாம், ஆனா தட் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் இல்லையா? சோ இதே பர்சனை நீங்க கொஞ்ச நாள் முன்னாடி வேற மாதிரி சொன்னீங்க. ஹூ வாஸ் ஒசாமா பின் லாடன் பிஃபோர் 1990s முன்னாடி எப்படி? சோ யூ ஆர் சீன் லைக் அவரை பத்தி பக்கமா எழுதுங்க. சோ இப்ப யூனஸ்க்கு ஒரு பேர், யூனஸே கூட மாத்தலாம் கொஞ்ச நாள் கழிச்சு. யூனஸ்க்கு பவர் இல்ல, ஜனங்க வந்து திருப்பி எழுந்துட்டாங்க. யூ ஆர் நாட் கோயிங் டு கெட் இட் ஃபார் ஷூர். சோ நீங்க ஹசீனாவும் உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க, பங்களாதேஷும் உங்களுக்கு கிடைக்காது 100% ஷூர். இப்ப நீங்க கொஞ்சம் மாதிரி நரேட்டிவ் செட் பண்ணி மீடியா ஹவுசஸ்ல வச்சு நீங்க வந்து பக்கமா எழுதி மக்கள் வந்து ஹசீனாக்கு எதிராக இருக்கிறாங்கன்னு பண்ணலாமே தவிர மக்கள் வந்து they won't do that. So இதை வந்து எல்லா இடத்துலயும் பண்ணிருக்காங்க சோ உலகத்துல. ஆனா பங்களாதேஷ்ல இப்ப பண்றது கஷ்டம். அதனால யூனஸ் வில் கோ சம்டே. அதனால ஹசீனா அவர்கள் திரும்பி போவாங்கன்னா அவங்க மேபி திருப்பி பிரைம் மினிஸ்டர் வேணா போலாம். ஒரு எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணி ஒரு ஃபேர் அண்ட் ஸ்கொயர் எலெக்ஷன் திருப்பி அவங்க எப்படி ஜெயிச்சாங்களோ அதே மாதிரி இது முன்னாடியே அவங்க பண்ணிருக்காங்க. when they killed Mujibur Rahman, Bangabandhu அவர் கொல்லும்போது இவங்க she was not in the country. That is why she escaped. She has seen all these things. ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்காங்க அவங்க. சோ இப்ப எல்லாம் பாக்கல, அவங்க 1970s ல இருந்தே இந்த எல்லா விஷயமா த்ரெட்டையும் பாத்துட்டு தான் இருக்காங்க. she is not, it is not new to her. அதனால she will not go. அப்படி பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு பேரை திருப்பி அனுப்பிடுது. இவங்க அனுப்புவாங்களா, மத்த கண்ட்ரிஸ் அனுப்புவாங்களா? சோ அதெல்லாம் எடுத்துக்கலாமா? சோ அதுதான். So when it comes to other countries, you disobey and then you don't have அதாவது ஒரு ரூல் ஆஃப் லா அப்படின்றது வேற எங்கேயுமே பண்ண மாட்டீங்க. ஒன்லி இந்தியாவுக்கு மாத்திரம் நீங்க வைப்பீங்களா? நம்ம ஊரை தஞ்சை புகழ்ந்த வந்தவங்க திருப்பி அனுப்பணும்னா
விபீஷணன்லாம் ஆரம்பிக்கணும். So, அதனால இதெல்லாம் சரிப்பட்டு வராது. திருப்பி எல்லாம் அனுப்ப மாட்டாங்க. விபீஷணன் actually went back as a king of Lanka. So the Okay. same thing will happen to Sheikh Hasina. That is what my words are. Like இதேதான் நான் என்னோட பார்வையை வைக்கிறேன். தேங்க் யூ சார். ஸோ இப்ப அடுத்த 2 சிச்சுவேஷன் வந்து தமிழக அரசியல்வாதிகள் வந்து வெளிநாட்டுல போய் அவங்க கலந்துக்கிட்ட 2 நிகழ்ச்சிய பத்தி, அத பத்தி கூட உங்கள்ட்ட கமெண்ட் இருந்தாலும் நான் கேட்க விரும்புறேன். ஒண்ணு வந்து தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து சமீபமா ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு அங்கேருந்து சில சர்ச்சுக்கு கூடலாம் அங்கலாம் போய் இருந்துட்டு அவங்கள்ட்டேருந்து சில புகைப்படங்கள பகிர்ந்துக்கிட்டாரு. அது வந்து திமுகவால பெரிய பெரிய அளவுல ரசிக்கப்படல அப்படின்னு ஒரு நியூஸும் நமக்கு வந்தது. அத பத்தி உங்களுடைய பார்வை என்ன? எதுக்கு இந்த மாரி நிகழ்ச்சிகள் நடக்குது? இது அங்க இருக்கிற தமிழ்ஸ்க்கும், இங்க நமக்கும் எந்த விதமான ஈக்குவேஷன கிரியேட் பண்ணும்? அது 1. 2வது திராவிட கழக குரூப், டிகே குரூப் வந்து கலாச்சார பின்னணியில ஆஸ்திரேலியா வரைக்கும் போயி, அங்க வந்து திராவிட சிந்தனைகள பரப்ப ஒரு முயற்சி நடந்து, அங்க இருக்கிற மக்கள் எல்லாமே அத எதிர்த்து செயல்பட்டாங்கன்னு ஒரு சில வீடியோக்கள்லாம் வந்து சர்க்குலேட் ஆயி பலர் பேருடைய கண்ல அந்த வீடியோ எல்லாம் பட்டிருக்கும். இத பத்தி உங்களுடைய பார்வை என்ன? இது எதுக்காக இந்த மாரி முயற்சிகள்லாம் நடக்குது? குழம்புக்கு உலகத்துல மீன் பிடிக்க ட்ரை பண்றாங்க அவ்வளவுதான். ஸோ 2004 வரைக்கும் the course of war was different. ஸோ நான் சொல்றது ஸ்ரீலங்காவோட சிவில் வார். ஸோ உள்ளுக்குள்ள நடந்த சிவில் வார், ஈஸ்டர்ன் நார்த்ல நடந்த வாரோடைய கோர்ஸ் ஆஃப் வார், இன்டர்னல் சிவில் வார் வந்து அந்த வேற மாதிரி இருந்தது. ஸோ ஆஃப்டர் லைக் உங்களை NDA 0ன்னு எடுத்துக்கிறாங்க. வாஜ்பாய் கவர்மெண்ட் வந்து நான் NDA 0ன்னு எடுத்துக்கிறேன். So the 2014 becomes NDA 1. So I don't mix up something. ஸோ NDA 0ல இருக்கும்போது ஸோ இருந்த அந்த கோர்ஸ் ஆஃப் வார் வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆச்சு 2005ல இருந்து 2009குள்ள. ஸோ இந்த நார்வே தூதுக்குழு அப்படின்னு ஒண்ணு போச்சு. அதுக்கப்புறமா யூ ஹேவ் லாட் ஆஃப் மிக்ஸ்அப்ஸ் அண்ட் தென் நிறைய மெஸ்அப் நடந்தது. அண்ட் தென் நிறைய அங்க இருக்கவங்களே கூட சொன்னாங்க நிறைய அதாவது இட் வாஸ் லைக் எ க்ரூசேட் which happened in Sri Lanka was like a crusade, like where உன்னால எதுவும் பண்ண முடியலன்னா யூ டூ ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ அப்படிதான் நிறைய பிளாக்ஸ் எல்லாம் கூட நான் எல்லாம் பார்க்க முடிஞ்சது. ஸோ அந்த சமயத்தில் நான் சொல்ல 2009-10லயே இட் பாப்ட் அப் நிறைய வந்துச்சு. அப்படிதான் நடந்தது. ஸோ இப்போ இவங்க ட்ரை பண்றாங்க என்னன்னா, அங்க இருக்க எத்னிசிட்டி அப்படின்றது ஒண்ணு இருக்கு, லிங்குவிஸ்டிக் அப்படின்ற டிஃபரன்சஸ் இருக்கு, அண்ட் தென் ரிலீஜியஸ் டிஃபரன்சஸும் இருக்கு. ஸோ ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் 3மே இருக்கு. ஸோ சிங்களா அண்ட் தென் தமிழ்னு சொல்றாங்க, இல்ல இஸ்லாமிக் அண்ட் டிஃபரன்சஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் இருந்தாலுமே வாட் எவர் யூ ஹாவ் லைக் இந்த 3 செப்பரேஷன்ஸ் இருந்தாலும் ஸோ தமிழ்ஸ் ஹாவ் டெஃபினட் சே இன் ஈஸ்ட் அண்ட் நார்த். ஸோ ஈவன் ஆஃப்டர் த என்ன சொல்றது வார் எண்டட், சிவில் வார் எண்டட் அப்புறமா ஸோ அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணணும், இல்லை அதை சேஞ்ச் பண்ணணும்னா யூ நீட் அ சேஞ்ச் இன் டெமோகிராஃபி, அவ்வளவுதான். ஸோ அந்த டெமோகிராபிக்கல் சேஞ்சஸ் வரணும்னா யூ டூ சம்திங் அண்ட் தென் லைக் யூ சேஞ்ச். அப்படிதான் நம்ம ஊர்லயே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல, இட் இஸ் நாட் நியூ டு அஸ். ஸோ நம்ம ஊர்லயுமே சில ரீஜன்ஸ்ல சில பெல்ட்னு சொல்ற பகுதியிலேயே இருக்கு. ஸோ ஒன்ஸ் யூ ஹாவ் த டாமினேஷன் ஆஃப் பர்டிகுலர் ரிலீஜியன் ஆர் பர்டிகுலர் இது வந்து லாங்குவேஜே வந்ததுன்னா கூட ஸோ யூ ஹாவ் தட் இஷ்யூஸ். ஸோ அதுல வந்து எப்படி இவங்க வந்து குழப்பத்தை உண்டு பண்ணலாம் அப்படின்றதுதான் இது ட்ரை பண்ணலாம் அப்படின்றத என்னுடைய பார்வையை நான் வைக்கிறேன். இட் இஸ் நாட் லைக் நீங்க வந்து ஒரே ஒரு கட்சி மாத்திரம் தான் அந்த இடத்துல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஐம் டாக்கிங் அபவுட் லைக் எனி பார்ட்டி லைக் அதாவது நான் சொல்றது வந்து நம்ம நாட்டுல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினர், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்னா அவர் டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்ல தான் அவர் போறாரு. சோ அதே மாதிரி யார் வேணா போலாம், நம்ம ஊர்ல இருந்து வேற ஒரு பார்ட்டில இருந்து கூட போலாம். ஆனா என்ன பண்றாங்க அப்படிங்கறது தான் நம்ம பார்க்கணும். சோ unless until they don't have like the change in the demography or the religion, so அது எதுல சேஞ்சஸ் இல்லன்னா it is a country where it needs help, particularly from our diaspora. ஏன்னா தமிழ் ஸ்பீக்கிங் diaspora தான் ரொம்ப affected இந்த சிவில் வார்ல. அப்படி இருக்கும்போது we have to help them, like we have to make the like people come up. ஸோ அது வந்து ரொம்ப we have cultural connect, இந்த தொப்புள் கூடி உறவு அப்படின்ற வார்த்தையில எல்லாம் உண்மையிலேயே இருந்ததுதான். ஸோ அது வந்து அப்புறம் பேப்பர்ல வந்தது, அப்புறமா பேப்பர்லயும் இல்லை. இப்ப யாரும் தொப்புள் கூடி உறவை பத்தி பேசுறது இல்லை, சும்மா பேசுறது கூட கிடையாது. ஸோ அங்க என்ன நடக்குதுன்னு கூட நம்மளுக்கு தேவையில்லைன்ற மாதிரி போயிட்டு. So now it is time like entire Tamil Nadu. So I am not talking about like only like one party, ஒரு பார்ட்டியோ இல்ல ஒரு சைடு ஆஃப் என்ன சொல்றது பொலிட்டிக்கல் கலர்ஸோ மாத்திரம் போகணும்னு அவசியம் இல்லை. எனி சைட் கேன் கோ ஹெல்ப் தம் லைக் டூ தட். ஸோ அப்படி இருந்தாதான் வந்து உங்களால வந்து அதை பேலன்ஸ் பண்ண முடியும். அதர்வைஸ் நாம வந்து வில் பி டாக்கிங் ஆல் அபவுட் திஸ் திங்ஸ் லைக் இது மாதிரி பண்றாங்க அந்த மாதிரி பண்றாங்கன்னு தான் சொல்ல முடியும். வாட் ஸ்டாப்ஸ் அதர் பார்ட்டிஸ் டு நாட் டு கோ, அதுதான் நான் கேட்கிறேன். ஸோ தடுத்து நிறுத்தத்துக்கு ஏதாவது இருக்கா? இல்ல. ஸோ யூ கோ அண்ட் ஹெல்ப் இட், யூ கோ அண்ட் எஸ்டாப்ளிஷ். அவங்க ஹெல்ப் பண்றதுதான் போறேன் அப்படின்னா வேணா போலாம். மாற்றத்துக்கு போறேன் இல்ல வேற ஏதாவது குழம்புன குட்டையில மீன் பிடிக்க போறேன் அப்படின்னா அது வந்து அந்த மக்கள் தான் பதில் சொல்லணும், நம்ம எதுவும் சொல்ல முடியாது. கமிங் பேக் டு லைக் ஸ்ரீலங்காவோட இஷ்யூல, இது வந்து ஸ்ரீலங்கா நீட்ஸ் இந்தியாஸ் ஹெல்ப், பர்டிகுலர்லி தமிழ் பீப்புள். ஏன்னா அவங்களுடைய அந்த சட்ட சீர்திருத்தம் வர வரைக்கும்
வந்ததுக்கு அப்புறமாவும் கூட அது வந்து கண்டிப்பா அது தேவை அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். கண்டிப்பா ஹெல்ப் தேவை. இந்தியால இருந்து ஹெல்ப் இல்லாம அவங்களால மீண்டு வர முடியாது. வி நீட் அகெயின் த கல்ச்சுரல் கனெக்ட். ஷிப்ஸ் ஆபரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஃபெரிஸ் ஆபரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நவ் வி ஹாவ் அன் ஏர்போர்ட். ஸோ அதுவும் வருது. நம்மளுடைய கல்ச்சுரல் கனெக்ட் வெறும்ன வார்த்தையில் இல்லாம வி நீட் இட் இன் பிளேஸ் லைக் அகெயின் இட் ஹாஸ் டு ஹேப்பன். அப்படி வந்தா மாத்திரம் தான் யூ ஹாவ் டு லைக் யூ கேன் எஸ்டாப்ளிஷ் தட் அந்த ஆடம்ஸ் பிரிட்ஜ்னு சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க. ஆடம்க்கும் பிரிட்ஜுக்கும் என்ன சம்பந்தம் எனக்கு தெரியல. இட் இஸ் ராமர் சேத்து. ஸோ எப்படி வந்து பே ஆஃப் பெங்காலோ அரேபியன் சீயோ அது பேர் கீழே கடல் தமிழ்ல. நம்ம பே ஆஃப் பெங்கால்னு சொல்றோம் இல்லையா, அதோட பேர் வந்து தமிழ்ல கீழே கடல்னு பேரு. அரபு கடல்னு சொல்றாங்களா, அது பேர் மேலை கடல். மேற்கு பக்கம் இருக்கிறதுனால மேலை கடல் பேர். தமிழ்ல தமிழ் தொன்று இருக்க மொழி அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் ஒரு நேம் பண்ணிருக்கேன்னா அதுதான் கரெக்டா நிற்கும். ஸோ அப்ப ராமர் பாலம் தான் அது. ஸோ அப்ப அது கீழே கடல் தான், இது மேலை கடல் தான். அப்புறமா கங்கா சாகர் சிந்து சாகர்னு சொல்லிக்கலாம். ஸோ அங்கேயும் நம்மளுக்கு பிரச்சனை இருக்கு. நீங்க வந்து அந்த ராமசேது வழியா இந்த 2 நாடுகளும் தொப்புள் கொடியாக உறவுல இருக்கு அப்படின்னா அவர்களுக்கு உதவி தேவை. அது பொலிட்டிக்கல் ஸ்பெக்ட்ரம்ல ஒரு சைட்ல இருந்து தான் வரணும்னு அவசியம் இல்லை, எல்லா சைட்ல இருந்து போகலாம். ஸோ அன்லஸ் யூ ஹாவ் லைக் ஹெல்தி காம்படிஷன் டு ஹெல்ப் அவுட், ஸோ திஸ் திங்ஸ் வில் ஆல்வேஸ் பாப் அப். இவ்வளவு நேரம் பல விதமான ஜியோபொலிட்டிக்கல் கருத்துக்களை எங்களோட பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு முறை சந்திப்போம் சார். வணக்கம். வணக்கம் நேயர்களே. ஜெயின் சார். ஜெயின் சார், வணக்கம். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த்.